ஹே ஆர்ட் ஸ்குவாட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜேடிஜி ஆர்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் கேட் வந்து ஒரு விண்டோவுக்கு வெளியே பார்க்குற மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ அதை இன்றைக்கி வரைய போகிறோம் இன்ஃபினிட் பெயிண்டரில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிட் பெயிண்டர் ஓப்பன் பண்ணிப்போம், சரிங்களா? அண்ட் ஒரு blank கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸோட சைஸ் வந்து இங்கே இருக்க பாருங்கள், 1500 பிக்சல் இன்ட்டு 1900 பிக்சல். ஓகேங்களா? டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேன்வாஸில் தான் வரைய போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிமெட்ரி டூல் யூஸ் பண்ணி ஆர்ச் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கலர் மட்டும் நம்ம கலர் கோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, 171D36. ஓகேங்களா? இதான் கலர் கோட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்ச் வரைவோம். ஸோ ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா மோனோலைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது 10க்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போது 7 வச்சுக்கிறேன், 7 or 8. இப்போது இங்கேருந்து ஓகே, இப்போ வந்து இந்த சிமெட்ரி டூல் எடுத்துகிட்டு ஃபில் யூஸ் பண்ணி வெளியே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து வெளியே யூஸ் பண்ணி கலர் பண்ண அதே கலர் மூலயமா உள்ளே வந்து ஒரு சின்ன கேட் ஒன்று வரைவோம், சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரையணும், சரிங்களா? இந்த இடத்துல கரெக்டாக கேட் வரையணும். புது லேயரில் மாற்றி நீங்கள் வரைஞ்ச லேயரில் வரைஞ்சிடாதீங்க. இங்கே நம்ம ஒரு கேட் வரையணும். ஸோ அதனால் நான் சிமெட்ரி டூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிமெட்ரி டூல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த கேட்டோட ஃபேஸை மேலே எடுத்துகிட்டு போய் லைட்டாக சின்னது பண்ணிக்கோங்க. இப்போது இதோட பாடி நம்ம வரைவோம். அதே மாதிரி அதே சிமெட்ரி டூலை திரும்ப பாடிக்கும் அதே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இதோட டெய்ல் வரைவோம். அதுக்கு முன்னாடி இந்த சிமெட்ரி டூலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே, இப்போ நான் வந்து கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, பூனைக்கு லைட்டாக வந்து மீசை வரைவோம். இந்த இடத்துல 1 2 3 சேம் அதே மாதிரி. ஓகே, வரைஞ்சி முடித்த பிறகு இப்போ இங்கே வந்து ஒரு சின்ன பாட் ஒன்று வரையணும். ஸோ சேம் அதே மாதிரி இது ப்ரஷ்ஷை 8க்கு வச்சுருவோம். வச்சுட்டு அதே மாதிரி சிமெட்ரி டூல் இங்கே எடுத்துகிட்டு வந்து வரைங்க. ரொம்ப தூரமாகவும் போவேன்னா ரொம்ப கிட்டேயே வேண்டாம், கொஞ்சம் அதுக்கு கேரட்டுக்கு பக்கத்தில் தள்ளியே வரைங்க. ஓகே, இப்போது இங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி
இப்போ சிமெட்ரி டூலை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபில் பண்ண பிறகு எகெயின் இது உள்ளே வந்து செடி இருக்க மாதிரி வரைய போகிறோம். ஸோ நீங்கள் சாஃப்ட் டேப்பர் அப்படி இல்லைனா டேப்பர்ட் இங்க்கை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து டேப்பர்ட் இங்க்கு யூஸ் பண்ணேன். இதோட சைஸ் 22, 21, 20 அபோவ் வச்சுக்கோங்க. நான் இப்போ 23 வச்சுக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். இன்னும் ஒரு சின்ன இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வரைஞ்சி முடித்த பிறகு இதுக்கு மேலே நம்ம வந்து லீஃப் மாதிரி வரைய போகிறோம். ஸோ இங்கேருந்தே ஆரம்பிங்க. ஓகே, வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே பின்னாடி வந்து நம்ம வந்து பில்டிங்ஸ் வரைய போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் இது ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கலர் வந்து நம்ம எகெயின் லைட்டாக சேஞ்ச் பண்ணிப்போம். இதோட கலர் கோடு இது வரைக்கும் பாருங்கள், 252D4D. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷை வந்து 3 லைன் மாற்றிக்கோங்க. சைஸ் வந்து இப்போது 10 கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டால் பில்டிங் ஒன்று வரைவோம். வரைஞ்சிட்டு அதை ஃபில் பண்ணணும். நான் இதையும் ஹைட் பண்ணிக்கிறேன் இப்போது. தென் அகெயின் இதை கொஞ்சம் நம்ம சைஸ் பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போது அகெயின் இங்கே ஒரு பில்டிங். ஓகே, இப்போ வந்து இந்த லேயரை ஹைட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ அகெயின் ஃபில் பண்ணுறேன். திரும்ப இன்னொரு லேயர். இப்போது சேம் அதே மாதிரி இங்கே ஒரு இதை வரைஞ்சிட்டு சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போது அகெயின் இதை மறைச்சிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ இது மூணுத்தையும் விசிபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதில் எனக்கு தெரிஞ்ச கேட் தெரியாது இப்போதைக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன ஒர்க் இங்கே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது விசிபிள் ஆகும், சரிங்களா? இப்போது இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணி தனியாக நகர்த்திடலாம். டூப்ளிகேட், டூப்ளிகேட், டூப்ளிகேட். ஓகே, இப்போது இது எல்லாத்தையுமே ஆல்ஃபா லாக்குக்கு மாற்றிடுவோம். இது எல்லாத்தையும் ஆல்ஃபா லாக் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓகே, நம்ம இப்போ வந்து டூப்ளிகேட் லேயருக்குலாம் வந்து ஆல்ஃபா லாக் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம செப்ரேட்டாக கலர் பண்ணணும். இப்போது கலர் கோட் பார்த்திங்கன்னா 39416A. ஓகேங்களா? இப்போ வந்து ஒன்றுத்துக்கும் நம்ம கலர் பண்ணுவோம். ஓகே, இப்போ கலர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி லைட்டாக மேலே மூவ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஆல்ஃபா லாக் எடுத்துருவோம். ஓகே, இப்போ இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறி இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து
இதை நம்ம லைட்டாக பெருசாக்கிப்போம். இங்கே டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ண பிறகு இப்போ நம்ம இங்கே வந்து லைட்டாக வந்து ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும். நான் வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். 60 இல்லை 62 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பில்டிங் இந்த பக்கமும் நம்ம ரைட் சைடில் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே, செலக்ட் பண்ண பிறகு இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வரையணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்னொரு லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ரெக்டாங்கிள் அந்த ப்ரஷ் அதாவது மோனோ லைன் எடுத்துக்கோங்க. இப்போ சைஸ் வந்து அரவுண்ட் ஒரு 8 or 10 வச்சுக்கோங்க. நான் 10 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து சேம் பின்னாடி இருக்க இது எல்லாமே மறைச்சிடலாம். இப்போ இதுக்கு அதே மாதிரி அதே மாதிரி இல்லை, ப்ரீவியஸ் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கலரை இங்கே அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பில்டிங் கரெக்டாக அதுக்கு கொஞ்சம் இந்த சைடாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் கலர் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது எல்லா பில்டிங்கையும் தெரிகிற மாதிரி விசிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஒப்பாசிட்டி கம்மி பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணணும். டூப்ளிகேட் ஓகே, அதே மாதிரி சாஃப்ட் ஏர் ப்ரஷ், இங்கே ஆல்ஃபா லாக் ப்ரஷோட சைஸ் கொஞ்சம் பெருசாக. ஓகே, இப்போ ஆல்ஃபா லாக் எடுத்துருங்க. எடுத்துட்டு சேம் அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஒப்பாசிட்டி அதே மாதிரி 62 61 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம் இந்த ஃப்ளாட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கலர் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கலர் கோட் பார்த்துக்கோங்க, 2FA787B7. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணி இங்கே வந்து இந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் லேயரை வந்து கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து லைட்டாக இன்னும் கூட கம்மி பண்ணிப்போம்.
இதே கலரை இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக கொடுப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ கலர், இந்த டார்க் ப்ளூவை லைட்டாக இங்கே வந்து லைட்டாக டச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த பில்டிங்ஸ்க்கு டீட்டெயில் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கேட்டையும் இந்த பிளான்ஸையும் வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. ஹைட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிவிடுங்க ஒரிஜினல் லேயருக்கு மேலே. ஓகே. நம்ம கிளிப்பிங் மாஸ்க் ரெடி பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பில்டிங்க்கு மேலேயே வந்து எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் போட போகிறோம். சரிங்களா? ஸ்கொயர் ஒன்று, ஜஸ்ட் அந்த விண்டோவில் லைட் ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி ரெடி பண்ணுவோம். இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லேயரில் வரையணும். இப்போ வந்து எல்லோ கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், டார்க் எல்லோ. இதோட கலர் கோட் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே. இப்போ வந்து நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்து எக்ஸாக்டாக வரைங்க. இப்போது எந்த பில்டிங் மேலே நம்ம கலர், அதாவது அந்த விண்டோ இது போட போகிறோன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து 3 லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது மேலே நம்ம கிளிப்பிங் மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சாஃப்ட் ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். சைஸ் வந்து 60 அபோவ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து 61, நான் 66 வச்சுருக்கேன். இப்போ அந்த ரெக்டாங்கிள் டூலை ரிமூவ் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டிசைன்ஸ் கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம இப்போது மோனோலைன், அதாவது எரேசர் டூல் எடுத்துகிட்டு ஒரிஜினல் லேயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெக்டாங்கிள் டூல் வச்சு எரேஸ் பண்ணுவோம். சைஸ் 20க்கு கீழே நான் 12 வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இது உள்ள எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த பில்டிங்க்கு அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 4 லைன்ஸ் போடுங்க.
இப்போது இந்த ரெக்டாங்கிள் டூலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து முக்கியமான வேலையே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து மூன் வரையணும். அண்ட் தென் இந்த கேட்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கணும். ஸோ கேட்டும் இந்த பிளான்ட்டையும் மேலே வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்தையுமே விசிபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த இந்த எக்ஸ்ட்ரா லேயர் தெரியுது இல்லைங்களா, இதை மட்டும் எரேசர் டூல் வச்சு கட் பண்ணிவிடுங்க, அதாவது எரேஸ் பண்ணிவிடுங்க. நான் சேம் அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி ஓகே டன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கும் அண்ட் இந்த பில்டிங்ஸ்க்கும் ஷேடிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மூன் வரைஞ்சிடுவோம், சரிங்களா? இங்கே வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு மோனோலைன் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் ஃபுல் ஒயிட் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து ஃபில் டூல் வச்சு ஒயிட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபில் பண்ண பிறகு டூப்ளிகேட் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஓகே, இதை டூப்ளிகேட் பண்ண பிறகு நம்ம இந்த லேயரை பெருசாக்கியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இங்கே பிளரில், அதாவது ஸ்ட்ரக்சரில் பிளர் கிளிக் பண்ணி 60 அபவ் வச்சுக்கோங்க. நான் இப்போ 62 வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? விட்டுட்ட பிறகு இப்போ இங்கே நம்ம ஷேடிங்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இப்போ பண்ணணும். ஸோ இந்த கலர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஷேடிங்ஸ் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பில்டிங்ஸ்க்கும் இதுக்கும் வந்து இப்போ நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ஃபா லாக் செட் பண்ணிவிடுவோம். நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லேயரில் தான் நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சின்ன இதில் ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த பில்டிங்கை விட்டுருங்க. இதை விட்டுட்டு இங்கே இதில் வந்து இந்த மாதிரி அண்ட் இதுக்கு ஓகே. இப்போ வந்து அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பில்டிங்கை விட்டுட்டு பின்னாடி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கும் கேட்டுக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணணும். ஸோ கிளிப்பிங் மாஸ்க் இதுக்கு மட்டும் நம்ம ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரேயர் பெயிண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். இப்போ சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் டார்க்காக அண்ட் இங்கே அண்ட் இங்கே
இங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டுக்கு வந்து நம்ம அதே மாரி கலர் ஷேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே மாரி ஸ்ப்ரேயர் எடுத்துட்டு, இங்க வந்து சைஸ் சின்னதாக்கிடுவோம். இப்போ வந்து இந்த லீவ்ஸ்க்கு மட்டும் லைட்டா குடுங்க. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்கா இப்போ இந்த பாட்டுக்கு லைட்டா குடுத்துட்டு, இந்த இடத்துல டார்க்கா ஆக்கிடுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேட்டுக்கும், பாட்டுக்கும் வந்து ஸ்ப்ரேயர் பெயிண்ட்ல ஷேட் பண்ண மாரி, இந்த லெஃப்ட் சைட் பில்டிங்ஸ்க்கும், ரைட் சைட் பில்டிங்ஸ்க்கும் நம்ம பண்ணணும். பட் நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோன்ல வந்து ஸ்டோரேஜ் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருக்கு. ஸோ, அதனால திரும்ப நான் வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்குற மாரி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரேயர் பெயிண்ட் வச்சு லைட்டா ஷேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 3 பில்டிங்ஸ்க்குமே அந்த மாரி பண்ணிக்கணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. இதில என்னன்னா, நீங்க வந்து டாப் சைட் கார்னர்ல மட்டும் இந்த மேல எட்ஜ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஷேட் பண்ற மாரி இருக்கும். பிகாஸ் அதோட ஹைலைட்ஸ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ மேல இருக்க டாப் ஃப்ளாட்லேருந்து அதாவது அந்த டாப் பில்டிங்ஸ்லேருந்து கீழே அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இது 3த்துக்குமே வந்து ஒரே மாரி ஷேட் பண்ணிப்போம். மறக்காம இந்த கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் பிரைட்டராக பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த செகண்ட் அதாவது இந்த மிடில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு முடிச்சாச்சு. ரைட் சைடுக்கும் அதே மாதிரி பண்ணணும். இதுக்கு வந்து கிளிப்பிங் லேயர் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டார்க்கராக பண்ணணும். மிடில் கொஞ்சம் கீழெல்லாம் வந்து லைட்டாக பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் டார்க்கராக ஆக்கும். ஓகே. இங்கே லைட் ஷேடிங்ஸ், இங்கே கொஞ்சம் டார்க்கு. ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கர்டன் செட்டப் இருக்க மாதிரி பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு இது லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ 3 லைன் செலக்ட் பண்ணிப்போம். இப்போது அதே மாதிரி இந்த கலரே வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இப்போ டூப்ளிகேட் 1 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது ஓகே நமக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கர்ட்டனில் அந்த புல் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? அதை இங்கே நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மர்ஜ் டவுன் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ வந்து ஒரு நாப் ஒன்று வரைவோம். ஸோ அதுக்கும் வந்து ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ஓகே. இப்போ இங்கே வந்து அந்த நாப் வரைவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு மோனோலைன் சைஸ் வந்து 20 பிலோ வச்சுப்போம். ஓகே, நான் 90 வச்சுருக்கேன். ஸோ சிமெட்ரி டூல் எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்டரில் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது வந்து ஓகே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் ஆட் பண்ணுவோம் இங்கே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி இங்கே நம்ம மேலே வச்சுருந்த லேயரை கீழே இறக்கி இப்போ இங்கே பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி வரைங்க. ஓகே, இதான் இன்றைக்கான வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.